பெருநகர சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டம். பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கழிவுநீர் அகற்றும் வாகனத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்குமா? அதிமுகவுடன் தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து நடவடிக்கை. பட்டாசு ஆலை வெடி விபத்துக்கு தனி மனித தவறே காரணம். ஆலை உரிமையாளர் ஃபோர்மேன் மீது வழக்கு பதிவு. பட்டாசு ஆலை ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டதா என விசாரணை நடத்தப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தகவல். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு குழு சோதனை. ஞானசேகரனின் மனைவியிடம் எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் பெற்றனர். 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் லேப்டாப் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கொண்டு சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஞானசேகரன் வேறொருவரிடம் செல்போனில் பேசியதை உறுதி செய்த மாணவி. சிறப்பு குழு விசாரணையில் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல். பாதிக்கப்பட்டவர்களில் 4 பேரை கண்டறிந்துள்ளது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் விசிக கவன ஈர்ப்பு தீர்மானம். சட்டப்பேரவை செயலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு. வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாகவும் கவன ஈர்ப்பு தீர்மானம். விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு. மாணவியின் நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளதாக தகவல். விக்கிரவாண்டி பள்ளியில் 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதி. சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நலக் குழுவினர் தனியார் பள்ளியில் சோதனை. 2 பெண்கள் அடங்கிய 3 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. விக்கிரவாண்டி சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி அஞ்சலி. அமைச்சர் வழங்கிய அரசின் உதவித்தொகை காசோலையை தூக்கி எறிந்து தாய் ஆவேசம். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. கோவை தனியார் கல்லூரியில் பிராங்க் செய்து தாக்கப்பட்டதால் மாணவர் தற்கொலை. மாணவனை பிராங்க் செய்து தாக்கிய 3 மாணவர்கள் சஸ்பெண்ட். சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் கோயிலில் உண்டியலை உடைத்து திருடிய 3 பேர் கைது. மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருந்த உண்டியல் பணம் 2 லட்சம் ரூபாய் மீட்பு. சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற சீமான் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக ஒலித்த வேறு பாடல். பாரதிதாசன் இயற்றிய புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்ததால் சலசலப்பு.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பூக்கடைக்குள் புகுந்து விபத்து. பிரேக் பிடிப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்திய கார் ஓட்டுநரால் விபத்து. பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 2 பலி. உயிரிழந்தவர்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். போலீசார் விசாரணை. சென்னை ஐஐடியைச் சேர்ந்த குழுவினருடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்துரையாடல். கல்விக்கும் அரசு நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் அதிக நிதி செலவிட வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானிபூரி வியாபாரிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ். ஒரே ஆண்டில் 40 லட்சம் ரூபாய்க்கு பானிபூரி விற்றது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. விண்வெளியில் 4 நாட்களுக்குள் முளைத்த காவ்பியா விதைகள். விரைவில் இலைகள் உருவாகும் என இஸ்ரோ உறுதி. டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை. நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகியதாகவும் ரோஹித் சர்மா விளக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பிஜிடி தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸிலும் விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம்.